சில்ட்ரன், நம்ம இப்ப அவசரமா ஏதாவது சாப்பிடும் போது தொண்டையில ஏதாவது சிக்கிச்சுன்னா சோக்கிங்னு சொல்லுவாங்க. சரியா? அது மாதிரி சோக்கிங் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது? சின்ன குழந்தைங்கள காசு முழுகிடுவாங்க. நீங்க எல்லாம் முட்டாய் சாப்பிடுவீங்க, இல்ல முட்டை எல்லாம் மாட்டிக்கும், பழம் எல்லாம் வாயில போட்டீங்கன்னா மாட்டிக்கும் இல்லையா? அப்ப இந்த நெஞ்சு குழி இருக்குதுல்ல, இந்த நெஞ்சு குழிக்கிட்ட ரெண்டு கையும் நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு இப்படியும் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்படி கொடுத்துனா வாயில இருந்து தொண்டையில இருந்து வாயில இருந்து கொட்டிடுவாங்க எல்லாம். சரியா? அப்படியே வரல அப்படின்னா இங்க பாருங்க, இங்க ரெண்டு எலும்பு இருக்கு இல்லையா? நல்லா பாத்துக்கோ. இந்த ரெண்டு எலும்பு டப் டப்னு வேகமா தட்டணும். அடிச்சா தொண்டையில இருந்து எல்லாம் வாய் வழியா வெளியே கொட்டிடுவாங்க. அப்புறம் நார்மல் நிலைக்கு வந்துடுவாங்க. என்ன ஸ்ரீதர்? சரி, இதான் ஃபர்ஸ்ட் எய்ட். இது கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவசரமா சாப்பிடுறீங்க இல்லையா? குழந்தைக்கு மாத்திரை தொண்டையில சிக்கிடுச்சுனாவோ இல்ல சின்னதா ஒரு பால் தொண்டையில சிக்கிடுச்சுனாவோ அதை சோக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம்ல நம்ம எல்லாரும் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரொசீஜர் தான் ஹெம்லிக் மெனுவர். அது எப்படி இன்னைக்கு சொல்லி தர போறேன். பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரி, இவ்வளவு தூரம் உயரமான பசங்க இருந்தாங்கன்னா அந்த பையனுக்கு பின்னாடி போய் நம்ம நின்றுட்டு அவங்களை இப்படி கட்டி பிடிச்சி இந்த பகுதியில வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது இன்வெர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம்னா தொண்டையில சோப்டா இருக்க மெட்டீரியல் அப்படியே வெளில வந்துடும். இப்போ 4 வயசுல ஒரு பையன் மாத்திரை தொண்டையில சிக்க இருந்தா இல்லையா, அவனுக்கு இந்த ப்ரொசீஜர் பண்ணியிருந்தா 100% காப்பாத்திருக்கலாம். அதே இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கே சோக்கிங் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைய இப்படி குப்புற படுக்க வச்சு 2 ஸ்கேப்புலாக்கு நடுவில் 5 டைம்ஸ் அடிக்கணும். இப்படி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்ப படுக்க வச்சு நான் சொன்ன அதே பகுதியில் 2 விரலை வச்சு 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ஒரு இன்ச் உள்ள போகிற அளவுக்கு திரும்ப குப்புற படுக்க வச்சு 5 டைம்ஸ் பீட் பண்ணணும், 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். இந்த ப்ரொசீஜரை நம்ம 3 to 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். 3 to 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறதுக்குள்ள இந்த சோக்ட் மெட்டீரியல் கண்டிப்பாக வெளில வந்துடும். இது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ப்ரொசீஜர். எங்களுடைய பாட புத்தகங்களையும் கொடுத்துருப்பாங்க. இது எல்லா ஸ்கூல்லையுமே எல்லா பசங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும், டீச்சர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும். என்னோட பசங்களுக்கு நான் இதை ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். இது நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போதோ லஞ்ச் சாப்பிடும்போதோ கூட படிக்கிற பசங்க யாருக்காவது ஏதாவது தொண்டையில் சிக்கிக்கிட்டு சோக்கிங் ஆனாங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக போய் நீங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி இந்த ஹெம்லிக் மெனுவர் பண்ணி அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் இந்த ஹெம்லிக் மெனுவர் ப்ரொசீஜரை உங்கள் குழந்தைக்கு சொல்லி